அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். நம்ம ஜிகே கொஸ்டின்ஸ் குரூப் 4 குரூப் 2க்காக தினமும் 30 கேள்விகளாக பார்த்து வரோம். இன்று பார்த்தீங்கன்னா 25ஆம் நாளில் ஒரு 30 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்க. இங்கிலாந்து மக்களின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான சட்டம் எது? இங்கிலாந்து மக்களின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான சட்டம் எது? ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா கேபிஎஸ் கார்பஸ் சட்டம் 1679 ஆண்டு. கேபிஎஸ் கார்பஸ் என்பது சரி. அப்போ 2ஆம் சார்லஸ் மன்னர் அவர் பாத்தீங்கன்னா ஒரு சுதந்திரம் இல்லாம பண்ணிடுவாரோங்கிற ஒரு பயத்துல தான் இந்த கேபிஎஸ் கார்பஸ் சட்டம் 1679 கொண்டு வரப்பட்டது. சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்றவர் யார்? சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்றவர் ஆப்ஷன்ல கவிஞர் இக்பால் அவர்கள். இந்து பாணியிலான கோபுரம், சமண விதானம், புத்த ஸ்தூபி மற்றும் இஸ்லாமிய பாணியிலான குவிமாடம் ஆகியவற்றை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள கோவில் எந்த கோவில்? இந்து பாணியிலான கோபுரம், சமண விதானம், புத்த ஸ்தூபி மற்றும் இஸ்லாமிய பாணியிலான குவிமாடம் ஆகியவற்றை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள கோவில் ஆப்ஷன்ல கஜுராஹோ கோவில் என்பது சரி. கூற்று 1 பாருங்க. குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரை நியமிக்கும் போது மத்திய அமைச்சரவையின் ஆலோசனையின்படி செயல்படுகிறார். கூற்று 2. மேலும் தொடர்புடைய மாநில அரசை கலந்து ஆலோசிக்கிறார். ஒருவர் ஆளுநராக அவரது சொந்த மாநிலத்தில் நியமிக்கப்படுகிறார். ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒருவர் எப்பவுமே சொந்த மாநிலத்தில் ஆளுநராக நியமிக்கப்படுவதில்லை, மேலும் மாநில அரசை கலந்து ஆலோசிக்கிறார் என்பது தவறான ஒன்று. இதெல்லாம் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா கூற்று 1 சரி, 2 தவறான ஒன்று. பொறுத்துக. உரிமையியல் நடைமுறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய அரசு சட்டம். ஆப்ஷன்ல அப்படி பாருங்க. உரிமையியல் நடைமுறை சட்டம் ஆங்கிலேயர் காலத்துல 1859ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இந்திய தண்டனை சட்டம் 1860. குற்றவியல் நடைமுறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1861. இந்திய அரசு சட்டம் 1935. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. 1919 யாருடைய சீர்திருத்தம் மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தது? மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தது யாருடைய தீர்மானம்? அதாவது யாருடைய சீர்திருத்தம்? ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம் என்பது சரியான ஒன்று. கூற்று. சென்னை மாகாணம் கிபி 1801 உருவாக்கப்பட்டது. காரணம், ஆங்கிலேயரின் அரசியல் நிர்வாக தேவைகளுக்காக சென்னை மாகாணம் தோற்றுவிக்கப்பட்டது. ஆப்ஷன்ல பாருங்க. இதுல 2 கூற்றுகளுமே, அதாவது கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியாகும். கூற்றுகளை ஆராய்க. இரட்டை ஆட்சியின் கீழ் 1920ஆம் ஆண்டு முதல் தேர்தல் நடந்தது. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஒத்துழையாமையின் ஒரு பகுதியாக தேர்தலை புறக்கணித்தது. இத்தேர்தலில் நீதி கட்சி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றது. இதுல பாத்தீங்கன்னா 3 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். கூற்றுகளை ஆராய்க. பெரியாருடைய அடைமொழி பெயர் பாத்தீங்கன்னா சிறைப்பறவை. பெரியார் சிறை பறவை என்று அடைமொழியிட்டு அழைக்கப்பட்டார். பெரியார் நீதி கட்சியின் தலைவராக 1936ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கூற்று மற்றும், அதாவது முதல் கூற்று மட்டும் சரி. பெரியார் நீதி கட்சியின் தலைவராக 1938ஆம் ஆண்டு தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சரியான இணையை தேர்க. அண்ணாமலை பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1929. ஆந்திரா பல்கலைக்கழகம் பாத்தீங்கன்னா 1926 தான் தோற்றி வச்சாங்க. அதே மாதிரி இந்து சமய அறநிலை வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1925. நீர்ப்பாசன திட்டம் 1923. இதுல 1, 4 இந்த இணை சரி. ஆந்திரா பல்கலைக்கழகம் 1926,
இந்து சமய அறநிலைய வாரியம் 1925ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. கூற்று 1965 ஜனவரி 26ஆம் நாளை திமுக துக்க தினமாக அனுசரிக்க தீர்மானித்தது. காரணம், இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு 313 படி இந்தி மொழி இந்திய நாட்டின் அலுவலக மொழியாக ஆக்கப்பட்டது. இது கரெக்டு தான். அதாவது பிரிவு 313 படிதான் இந்தி மொழி இந்திய நாட்டின் அலுவலக மொழியாக ஆக்கப்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா 2 கூற்று, அதாவது கூற்று காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது என்பது சரியான விடை. பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் நிறுவப்படும் அமைப்பு எந்த அமைப்பு? ஒரு பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் நிறுவப்படும் அமைப்பு பாத்தீங்கன்னா பொது கழகம் ஆகும். கூற்று பாரதியார் பாண்டிச்சேரிக்கு சென்று மறைந்து வாழ்ந்தார். பாரதியார் இந்தியா என்ற தின நாளிதழின் மூலம் தேசியவாதத்தை விதைத்தார். இதுல பாத்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே, அதாவது கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானது. 1991 பொருளாதார கொள்கை எந்த துறைக்கு முக்கியத்துவம் வழங்கியது? 1991 பொருளாதார கொள்கை பாத்தீங்கன்னா தனியார் துறைக்கு முக்கியத்துவம் வழங்கியது. ஐநா சபை குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டு எந்த ஆண்டு? ஐநா பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல 1959 நவம்பர் 20 ஏற்றுக்கொண்டது. அதே மாதிரி 1989 நவம்பர் 20 அந்த குழந்தைகள் தொடர்பான மாநாடையும் ஏற்றுக்கொண்டது ஐநா சபை. அப்போ ஐநா சபை குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டு 1959 நவம்பர் 20 ஆகும். குறைந்தபட்சம் 3 மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களவையில் குறைந்தபட்சம் எத்தனை இடங்களில் வெற்றி பெறும் கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படும்? குறைந்தபட்சம் 3 மாநிலங்களிலிருந்து மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுல எத்தனை சதவீத ஓட்டுக்களை பெற வேண்டும் பாத்தீங்கன்னா 2% வாக்குகள் பெற்ற கட்சி தான் தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படும். அரசு என்னும் பதம் பழைய பிரெஞ்சு வார்த்தையான கவர்னர் என்பதிலிருந்து பெறப்பட்டது. இயக்கு, ஆட்சி செய், வழிநடத்து, ஆள் என்று பொருள் தரும் லத்தீன் வார்த்தையான குபர்னர் என்பதிலிருந்து அரசு பெறப்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே, அதாவது 1 மற்றும் 2 சரியான கூற்றாகும். மத்திய மாநில அரசுகள் சட்டங்கள் இயற்றவும் அதிகாரம் படைத்தவை என்றும் அவற்றிற்கான துறைகள் பட்டியலிடப்பட்டுள்ளன என்பதையும் குறிக்கும் விதிகள் யாவை? மத்திய மாநில அரசுகள் சட்டங்கள் இயற்றும் அதிகாரம் படைத்தவை என்றும் அவற்றிற்கான துறைகள் பட்டியலிடப்பட்டுள்ளன என்பதை குறிக்கும் விதிகள். ஆப்ஷன்ல பாருங்க, விதி 245 முதல் 255 வரை. வளரும் நாடுகளில் வறுமை அதிகரித்து வருவதற்கு வளர்ந்த நாடுகளே பொறுப்பேற்க வேண்டும் என கூறியவர் யார்? வளரும் நாடுகளில் வறுமை அதிகரித்து வருவதற்கு வளர்ந்த நாடுகளே பொறுப்பேற்க வேண்டும் என கூறியவர் தாமஸ் போக்கே ஆவார். தமிழக அரசின் இடஒதுக்கீட்டு சட்டம் இந்திய அரசியல் சட்டத்தின் எத்தனையாவது அட்டவணையில் இணைக்கப்பட்டுள்ளது? நம்ம அந்த 69% இடஒதுக்கீடு சட்டம் இந்திய அரசியல் சட்டத்தின் எத்தனையாவது அட்டவணை? ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டுள்ளது. எங்கள் மக்களுக்கு வேலைகளில் சரியாக பிரதிநிதித்துவம் கொடுக்காவிட்டால் நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் என கூறியவர் யார்? எங்கள் மக்களுக்கு வேலைகளில் சரியான பிரதிநிதித்துவம் கொடுக்காவிட்டால் நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் என்று கூறியவர் சி. நடேசனார் ஆவார். அரசின் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் சமூகத்தின் நலிந்த பிரிவினருக்கு வாய்ப்பளிக்கும் வகைகளில் அரசமைப்பால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு முறை எது? அந்த முறைதான் பாத்தீங்கன்னா இட ஒதுக்கீடு என்பது ஆகும். தமிழ்நாட்டில் மொத்த இடஒதுக்கீட்டு வரம்புகள் மாற்றியமைக்கப்பட்டு இடஒதுக்கீடு 69% என நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? அந்த ஆண்டு எதுன்னு பாத்தீங்கன்னா 1989 அது நடைமுறைப்படுத்தப்பட்டது. பிற்படுத்தப்பட்டோருக்கான மேம்பாட்டிற்கான அமைக்கப்பட்ட முதல் ஆணையம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது? பிற்படுத்தப்பட்டோருக்கான மேம்பாட்டிற்கான அமைக்கப்பட்ட முதல் ஆணையம்
இது முக்கியமான கேள்வி. காக்கா கலேல்கர் தலைமையில் அமைக்கப்பட்டது. கூற்றுகளை ஆராய்க. மண்டல் கமிஷன். மண்டல் கமிஷனின் பரிந்துரையை ஏற்றுக்கொண்ட பிரதமர் VP சிங். இதன் அடிப்படையில் மத்திய அரசின் வேலை வாய்ப்புகளில் பிற்படுத்தப்பட்டோருக்கு 27% இடஒதுக்கீடு வழங்கி மத்திய அரசு ஆணை பிறப்பித்தது. இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை. பஞ்சமர் பள்ளிகளை ஆதி திராவிடர் பள்ளிகள் என அழைக்க வேண்டும் என கூறியவர் யார்? பஞ்சமர் பள்ளிகளை ஆதி திராவிடர் பள்ளிகள் என அழைக்க வேண்டும் என கூறியவர்கள் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா அயோத்திதாசர் மற்றும் சிங்காரவேலர். ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. சென்னை மாவட்டம் அனைத்து துறைகளிலும் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அளித்து ஆணை பிறப்பித்த ஆண்டு எந்த ஆண்டு? சென்னை மாவட்டம் அனைத்து துறைகளிலும் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அளித்து ஆணை பிறப்பித்த ஆண்டு ஆப்ஷன்ல 1892 ஆண்டாகும். கூற்று பெரியார் காங்கிரஸில் இருந்து 1925 வெளியேறினார். காரணம் காங்கிரசுக்குள்ளும் வகுப்பு மாறி பிரதிநிதித்துவம் அதாவது கொண்டு வர அவர் வலியுறுத்துவார். ஆனால் காங்கிரஸ் தலைமை இதனை மறுத்தது. இது உங்களுக்கு டைப் பண்ணி போடுறப்ப இப்படி சேஞ்ச் ஆகிருது. கூற்று பார்த்தீங்கன்னா பெரியார் காங்கிரஸிலிருந்து 1925 வெளியேறினார். காரணம் காங்கிரஸ்குள்ளும் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கொண்டு வர பெரியார் வலியுறுத்துவார். ஆனால் காங்கிரஸ் தலைமை இதனை மறுத்தது. இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கூற்று காரணம் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் சி சரியான விடை. யார் தொடுத்த வழக்கினால் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ முறையை உயர் உச்ச நீதிமன்றங்கள் அரசமைப்பு சட்டத்திற்கு முரணானது என தீர்ப்பளித்தது? அது யார் தொடுத்த வழக்கு? இது செண்பகம் துரைராஜன் தொடுத்த வழக்காகும். கடைசி ஒன்று, நீதி கட்சியின் ஆட்சியில் எந்த ஆண்டு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ அரசாணை வெளியிடப்பட்டது? நீதி கட்சியின் ஆட்சியில் எந்த ஆண்டு? எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1921 செப்டம்பர் 16 தான் நீதி கட்சியில் ஆட்சியில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ அரசாணை வெளியிடப்பட்டது. ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 30 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.